அல்லாஹ்வுடைய கை என்று அல்லாஹ் சொல்லும்போது நீ ஏன் அதுக்கு கை இல்லைன்னு அர்த்தம் செய்யணும். இவங்க தாங்களா ஒரு முடிவு செய்கிறாங்க அல்லாஹ்வுக்கு கை இல்லைன்னு சொல்லி. அல்லாஹ்வை பற்றி நானோ நீங்களோ ஒரு முடிவு செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் தான் சொல்லணும். இப்படி சில இடங்களில் இந்த அர்த்தம் செய்கிறது பொருத்தம் மாதிரி பட்டாலும் பல இடங்களில் பொருத்தமாக படாது. உதாரணமாக ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்று நாம் கலிமாவினுடைய பொருள் தொடர்பிலே சில விடயங்களை பார்த்தோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த பயானிலே அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகிற முறை சம்பந்தமான சில விஷயங்களை சுட்டி காட்டலாம் நினைக்கிறேன். ஈமான் கொள்ளக்கூடிய விஷயங்களில் அது அல்லாஹ்வாக இருந்தாலும் சரி, வானவர்களாக இருந்தாலும் சரி, மறுமையாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்து நம்பக்கூடிய விஷயங்கள் கிடையாது. கற்பனையிலே சிந்தித்து நாங்கள் யோசித்து ஆய்வு செய்து நம்பக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு அல்லாஹ் சொல்ல வேண்டும், அதைத்தான் நாம் நம்ப வேண்டும். அல்லது அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னதை நாம் நம்ப வேண்டும். அல்லாஹ்வை பற்றி நாங்களாக யோசித்து எதையும் நம்ப முடியாது. இது ஒரு அடிப்படையாகும். ரெண்டாவது, அல்லாஹ்வை எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வதற்கு இருக்கக்கூடிய வழிகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய பெயர்களை வைத்து அல்லாஹ்வை நாம் புரிந்து கொள்வது, அல்லாஹ்வை நாம் விளங்கிக் கொள்வது. வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பல திருநாமங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்றால் அல்லாஹ் தனக்குத்தானே வைத்து கொண்ட பெயர்கள். அந்த அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயர்களும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் அல்லாஹ்வுடைய அடையாளங்களையும் சொல்லக்கூடிய பெயர்கள். நாம் எங்களுக்கு பெயர் வைத்துக் கொள்வோம். அந்த பெயருக்கும் பேருக்குரிய நபருக்கும் இடையிலே தொடர்பு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. பேர் நாங்கள் ஒரு அடையாளத்துக்காக வைத்திருக்கிறோம். ஒரு ஆளுக்கு 6 முகம்னு பேர் இருக்கலாம், அதுக்காக அவருக்கு 6 முகம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. அப்போ பேருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லக்கூடிய பெயர்கள். அந்த பண்புகள் ஊடாக நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த பண்புகளுக்கு ஏன் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது, இந்த பண்புகளுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு ஆளுடைய பண்பு மாறும்போது ஆளே மாறிவிடும். இப்போ உதாரணமாக ஒரு ஊரில் ஒரே பேரில் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். நீங்கள் பேரை சொல்லி இன்னார சந்திக்கொண்டு சொல்கிறீங்க. இப்போ அவங்க கேட்குறாங்க எந்த ஆள், அந்த ஆள் பேரை சொல்லி கேட்குறீங்க. இப்போ உதாரணமாக இஸ்மாயிலை சந்திக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே உள்ளவன்னு கேட்டால் பரகாதினின்றீங்க. பரகாதினில் எங்கன்னு கேட்டால் பொல்வத்தன்றீங்க. திரும்ப அவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்குறீங்க, அவர் யாருன்னு கேட்டால் மௌலவின்னு சொன்னதுக்கு பிறகு அது என்ன குறிக்குது என்று ஆகும். இல்லாட்டி பரகாதனியில் பொல்வத்தில் இஸ்மாயிலுங்கிற பேரில் இன்னொரு இருந்தால் இஸ்மாயில் நானாவையா நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஆகும். ஒரு ஒரு வர்ணனை வித்தியாசமாகும் போது ஆள் மாறுது. அப்போ அல்லாஹ்வை பற்றிய விஷயங்களில் அல்லாஹ்வுக்கென்று அல்லாஹ் சொன்ன ஏதாவது வர்ணனைகளை மாற்றும் போது, அவனுடைய அடையாளங்களை மாற்றும் போது ஆள் மாறுது. இப்போ உதாரணமாக அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று ஜமீல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு பேராக சொல்லி காட்டுறாங்க. இன்னல்லாஹ தஆலா ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான் என்று. முருகன் என்கிற பேருக்கும் ஜமீல் என்கிறது தான் அர்த்தம். முருகன் என்றால் அழகானவன் என்று அர்த்தம். அதே மாதிரி பிரம்மா என்று சொன்னால் ஹாலிக், படைப்பாளன் என்று அர்த்தம். பேர் ஒன்றாத்தான் இருக்குது. அப்போ முருகன் சொல்லும்போது ஒரு வடிவம் மட்டும் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுக்குள்ள பண்பு நாங்கள் இல்லாமல் பேரை மட்டும் நம்புறேன்டா, முருகன் என்கிறதும் ஜமீல் என்கிறதும் ஒரே பேர். இந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் காத்தாங்குடி அப்துரோ போன்றவர்கள் எல்லாம் முருகனும் அல்லாவும் ஒன்று சொல்லக்கூடிய ஒரு பிழையான அதாவது ஒரு விஷ கருத்தை சொல்லக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்குறோம்.
அப்போ அல்லாவை பற்றி சொல்லப்பட்ட பண்புகளை நம்புதல் என்கிறது பிரதானமான ஒரு விஷயம். சரி, அல்லாவை பற்றிய பண்புகளை யார் எங்களுக்கு சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லணும். இஸ்லாமிய வரலாற்றில் இந்த விஷயத்தில் தான் நிறைய குழப்பங்கள் வந்தது. மக்களை சும்மா விட்டிருந்தால் மக்கள் சரியான கொள்கையில் இருந்திருப்பாங்க. அறிஞர்கள் என்கிறவங்க தேவையில்லாமல் இதில் சர்ச்சைகளை உண்டாக்கினார்கள். இஸ்லாமிய நாகரிகம் படிக்கிற பிள்ளைகள், அதாவது இஸ்லாமிய வரலாறு படிக்கிறவங்க தொடராக படிச்சிருப்பீங்க. வரலாற்றில் ஒரு காலத்தில் மூத்தசிலாக்கள் என்கிற ஒரு கூட்டம் குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற கொள்கையை சொன்னார்கள். அந்த கொள்கைக்கு மாற்றமாக இருந்த அறிஞர்கள், இமாம்களை எல்லாம் சிறைப்பிடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். இந்த அடிப்படையில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறையில் இருந்து கடுமையான சித்திரவதைகளை சந்தித்தார்கள். ரமலானுடைய நோம்புடைய காலத்திலும் அவர்கள் கசையடிகளுக்கு உள்ளானார்கள். ஏன்னு கேட்டால் குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற கொள்கையை அவர் மறுத்தார். இந்த மூத்தசிலாக்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று ஏன் சொன்னார்கள் என்று கேட்டால் இந்த அக்கீதா குழப்பம்தான். அவங்க என்ன சொன்னாங்கண்டா, அல்லாஹ் பேசுவான்னு சொல்லக்கூடாது, குர்ஆன் கலாமுல்லா, அல்லாட பேச்சுன்னு சொல்லக்கூடாது. பேசுறண்டா வாய் வேணும், உதடு வேணும், நாக்கு வேணும், இதெல்லாம் அல்லாஹ்க்கு இருக்குதுன்னு சொல்ல வேண்டி வரும். அதால் அல்லாஹ் பேச மாட்டான், பேச்சை படைப்பான்னு சொன்னாங்க. உண்மையிலேயே இவங்களோட வாதம், இவங்க பகுத்தறிவாதங்கள் சொல்லுவாங்க, ஒரு முட்டாள்தனமானது. பேசுறதுக்கு நாவு தேவையான்னு கேட்டால் முதலாவது விஷயம், வானமும் பூமியும் பேசியதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த போது அல்லாஹு தாலா நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எனக்கு கட்டுப்பட்டு வாருங்கள் என்று சொன்னான். வானமும் பூமியும் நாங்கள் விரும்பியே உனக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொன்னது என்று குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறார். அப்போ வானமும் பேசியிருக்குது, பூமியும் பேசியிருக்குது. வாயும் இல்லை, உதடும் இல்லை, நாக்கும் இல்லை, பேசியிருக்குது. எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். கடைசி காலத்தில் பலஸ்தீனத்தில் ஒரு போர் நடக்கும். அந்த போரில் யூதர்கள் தோல்வி அடைவார்கள். தோல்வியடைந்த யூதர்கள் மரத்துக்கு பின்னாலும் கற்களுக்கு பின்னாலும் ஒளிவார்கள். அப்போது மரமும் கல்லும் முஸ்லிமை பார்த்து சொல்லும், எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான், அவனை கொல்லு என்று சொல்லி மரம் பேசும், கல் பேசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அந்த மரத்துக்கு நாக்கு இருக்குதா உதடு இருக்குதான்னு யாரும் கேட்கறதில்லை. அப்போ மரமே பேசும்னு சொன்னால் அல்லாஹ் பேசுவான்னு சொல்லும்போது நீ ஏன் இப்படி கற்பனை பண்ணாய் என்கிற பிரச்சனை இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அல் யௌம அலா நஹ்திமு அலா அஃப்வாயிஹிம், இன்றைய தினம் அவங்களுடைய வாய்களுக்கு நாங்கள் முத்திரையிடுவோம், கை பேசும், கால் சாட்சி சொல்லும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கை பேசும்டா கைக்கு வாய் இருக்குதா, நாக்கு இருக்குதா, உதடு இருக்குதான்னு கேட்கறது இல்லை. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். அதே நேரத்தில் இதில் அல்லாவை பற்றிய தவறான நம்பிக்கை இருக்குது. வாயில்லாமல் அல்லாவால் பேச முடியாது என்று நம்புறதுனால தான் அல்லாஹ் பேசுவான் என்றால் அல்லாவுக்கு வாய் வேணும், எனவே பேசுவான் என்று சொல்லக்கூடாதுங்கிற கருத்தை அவங்க சொன்னாங்க. அல்லாவை பற்றிய குறைந்த ஒரு மதிப்பீடு அவர்களுக்கு இருந்ததினால். எனவே இப்படியான ஒரு குழப்பம் உருவாகிறதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் விஷயத்தில் சஹாபாக்கள் எப்படி நம்புனாங்க, அறிஞர்கள் அதாவது முன் சென்ற அறிஞர்கள் எப்படி நம்புனாங்கன்னா அந்த வரையறையை தாண்டி போகிறது. இதில் முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாவை பற்றி அல்லாஹ் சொன்னது அப்படியே நம்பணும், அதில் எந்த மாற்றமும் நாங்கள் செய்யக்கூடாது. மாற்றம் செய்கிறண்டா என்ன, மாற்று விளக்கம் சொல்லக்கூடாது. இந்த மாற்று விளக்கம் சொல்லுதல் என்றால் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு மொழியிலையும் நாங்கள் பேசக்கூடிய எல்லா மொழியிலையும் ஒரு சொல்ல வேறொரு அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க. அது சொல்லப்படக்கூடிய சூழலை வைத்து இதுக்கு என்ன அர்த்தம் என்று நாங்கள் அர்த்தம் எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக ஒரு ஆள் ஒரு தகவல் சொல்கிறாரு, நான் இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு சென்றேன், மிம்பரில் ஒரு சிங்கம் கர்ஜித்து கொண்டிருந்தது என்று சொல்கிறார். இப்போ எங்கள் எல்லாருக்கும் அது என்ன விளங்கும்டா, மிம்பரில் இருந்து ஒரு சிங்கம் கத்திட்டு இருந்துச்சு, அதில் மிம்பரில் ஒரு ஆள் கொத்துபா போயிட்டு இருந்திருக்கிறார், ஒரு வீரமாக பேசிட்டு இருந்திருக்கிறாரு, அதைத்தான் மிம்பரில் ஒரு சிங்கம் கர்ஜித்தது என்று இவர் சொல்கிறாருங்கிறது விளங்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை மக்கள் பள்ளியில் இருக்கும்போது மிம்பரில் சிங்கம் இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. அப்படியே சிங்கம் இருந்தாலும் பள்ளியில் ஆட்கள் இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. எனவே சிங்கம் என்பது வீரமான ஒரு உரையை சொல்கிறது என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்வோம். இது அல்லாமல் ஒரு ஆள் சும்மா சொல்கிறார், நான் ஒரு சிங்கத்தை கண்டேன், இதுக்கு நாங்கள் மாற்று விளக்கம் சொல்கிறது இல்லை. அவர் சிங்கத்தை கண்டிருக்கலாம், வீடியோவில் கண்டிருக்கலாம், ஜூவில் கண்டிருக்கலாம், இதுக்கு நாங்கள் மாற்று விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அல்லாஹ்வுடைய விஷயத்தில்
அல்லாஹ் உதாரணமாக எதுல்லா அல்லாஹ்வுடைய கை என்று சொல்கிறான். சொன்னால் இவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வுக்கு கை என்று நாங்கள் சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய சக்தி அல்லது ஆற்றல் அல்லது உதவி என்று அர்த்தம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கை என்கிற வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் செய்கிறதுக்கு இடம்பாடு இருக்குது. உதாரணமாக ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறேன், நீ பயப்படாதே, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கை தடுப்பேன், நான் உனக்கு கை கொடுப்பேன்னு சொல்கிறேன். கை கொடுப்பேன்டா கை இப்படி சலாம் கொடுக்கறதுக்கு முசாவா செய்கிறத நான் சொல்லலைங்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கை கொடுப்பேன்னு சொன்னால் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன் என்கிறதை கை கொடுத்தல் என்கிற வார்த்தையில் நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி உதாரணமாக இந்த தேர்தலில் எதிர்க்கட்சியினுடைய கை ஓங்கியதுன்னு சொல்லுவோம். கை ஓங்கியதுன்னு நாங்கள் சொன்னால் இவங்களுக்கு பலம் கூடிட்டுது, வாக்கு பலம் கூடிட்டு வருது, அதைத்தான் கை ஓங்குதுன்ற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் தெரியும்னு சொன்னால் கட்சிக்கு கை இல்லை, கட்சிக்கு உருவம் இல்லை, அது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனவே கைங்கிறதுக்கு வேறு அர்த்தம்ங்கிறது தெரியும். அல்லாஹ்வுடைய கைன்னு அல்லாஹ் சொல்லும்போது நீ ஏன் அதுக்கு கை இல்லைன்னு அர்த்தம் செய்யணும். இவங்க தாங்களாக ஒரு முடிவு செய்கிறாங்க அல்லாஹ்வுக்கு கை இல்லைன்னு சொல்லி. அல்லாஹ்வை பற்றி நானோ நீங்களோ ஒரு முடிவு செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் தான் சொல்லணும். இப்படி சில இடங்களில் இந்த அர்த்தம் செய்கிறது பொருத்தம் மாதிரி பட்டாலும் பல இடங்களில் பொருத்தமாக படாது. உதாரணமாக குர்ஆனில் அல்லாஹு தாலா, நான் நேற்று சொன்னேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்ய சொன்ன நேரத்தில் சைத்தான் சஜிதா செய்யலை. அல்லாஹ் கேட்குறான், ஏண்ட 2 கையாலும் படைத்த ஆதத்துக்கு நீ ஏன் சஜிதா செய்யவில்லை என்று அல்லாஹ் கேட்குறான். 2 கையின்றே அல்லாஹ் தாலா சொல்லி கேட்குறான். இப்போ இந்த இடத்துல கைக்கு சக்தின்னு அர்த்தம் செஞ்சால் முதலாவது கேள்வி வரும், அல்லாஹ்வுக்கு 2 சக்தி தான் இருக்குதான்ற கேள்வி வரும். அல்லாஹ்வுக்கு 2 சக்தி தான் இருக்குதுன்னு நம்பினா அதுவும் பிழையாகும். 2வது, அல்லாஹு தாலா தன் சக்தியால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதை சொல்கிறான்னு சொன்னால் சைத்தான் திருப்பி கேட்பான், நீ என்னையும் ஓண்ட சக்தியால் தானே படைச்சாய், 2க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு கேட்பான். அப்போ அந்த இடத்துல சக்தி என்பது அர்த்தம் அல்ல, உண்மையான கையைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவன் சிரிக்கிறான், கோவப்படுகிறான், அன்பு காட்டுகிறான் என்று அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அதே அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளணும். அர்த்தத்தை மாற்றக்கூடாது, அந்த அர்த்தத்தை மறுக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த அர்த்தம் என்ன விஷயத்தை சொல்லுதோ அதை படைப்புகளுக்கு ஒப்பாக்கக்கூடாது. அல்லாஹ் பேசுகிறான் என்றால் எங்களை போல பேசுகிறான்னு சொன்னால் குஃப்ராயிரும். அல்லாஹ்வுடைய கைன்னு சொன்னால் எங்கட கை மாதிரின்னு கற்பனை பண்ணோம்னு சொன்னால் குஃப்ரை உண்டாக்கு. இதை என்ன சொல்கிறாங்கண்டா, அல்லாஹ் வருகிறான், அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னால் அது எங்களுக்கு ஒப்பாகிரும் நினைக்கிறாங்க. உதாரணமாக யானைக்கும் கால் இருக்குது, எறும்புக்கும் கால் இருக்குது. காலுங்கிற விஷயத்தில் 2ம் ஒன்று தான். ஆனால் யானையின் காலும் எறும்பும் காலும் ஒப்பாகுமா? இது ஒப்பாக போகிறது கிடையாது. அப்போ நீ அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப நம்பிட்டு போ, படைப்பினங்களுக்கு சொல்லுகிற போது படைப்பினத்தின் அந்தஸ்துக்கு ஏற்ப சொல்லிட்டு போ. குர்ஆனுடைய வசனங்களையோ ஹதீஸுடைய வார்த்தைகளையோ மாற்ற அனுமதி கிடையாது. குர்ஆனில் உதாரணமாக வஜா ரப்புக்க, இறைவன் வருவான்னு இருக்குது. இப்போ இவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை அல்லாஹ் வாரான்னு சொல்லக்கூடாது. இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அல்லாஹ்வுக்கு சென்சர் போர்ட் மாதிரி அல்லாஹ் சொன்னதை இப்படி அர்த்தம் இல்லை அவங்க மாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கடா, அல்லாஹ் வருவான்னு சொன்னால் நாங்களும் வாரோம், 2ம் ஒப்பாகிரும் சொல்லி. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை மாற்றுறது ஒரு பெரிய ஒரு குழப்பம். இப்படி சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ உதாரணமாக நாங்கள் இங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம். உதாரணமாக இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறோம். முதலாவது விசாவுக்கு அப்ளை பண்ணணும். விசா கிடைக்கும் மாதிரி வெயிட் பண்ணணும். தேவைப்பட்டால் நாங்கள் என்ன காரணத்துக்காக போகிறோன்றதை காட்டணும். டிக்கெட் புக் பண்ணணும், ஏர்போர்ட் போகணும், காத்துட்டு நிற்கணும். அங்கே போய்த்து நாங்கள் கியூவில் நின்று எங்களோட ஃப்ளைட் ஏறி அங்கே போய் இறங்கணும். இப்போ நாங்கள் வளமையாக பயணம் போகிற அமைப்பு இது. இப்போ இலங்கையின் ஜனாதிபதி இந்தியாவுக்கு சென்றார் என்று வரும்போது இப்படி யாராவது கற்பனை பண்ணுவானார்? இவர் விசாவுக்கு போட்டிருப்பார், வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார், அவன் என்ன காரணத்துக்காக வாரான்னு கேட்டிருப்பார், நான் மருந்தெடுக்க வாரேன்னு அதுக்கு இருக்குன்னு இவர் காரணம் சொல்லியிருப்பார். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போய்த்திருப்பார், வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார், கியூவில் போயிருப்பார். நம்ம கற்பனை பண்ணணுமா? நாங்கள் போகிற ஒரு அமைப்பு வேறு, ஜனாதிபதி அவரோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி போய்த்துக்குவார்.
அப்போ சாதாரண ஒரு மனிதனுடைய விஷயத்தையே நாங்கள் ஏற்றத்தாழ்வை சரியாக புரிந்து கொள்கிறோம் என்றால், அல்லாஹ் வருகிறான்னு சொன்னால் அது நாங்கள் போகிற மாதிரி கற்பனை பண்ணிடுவாங்க, நம்ம அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்றுதல் என்கிறது இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வழிகேடு. இது சாதாரணமாக பொதுமக்களை விட்டிருந்தா பொதுமக்கள் சாதாரணமாக நம்பிட்டு போயிருப்பாங்க. பொதுமக்களை அறிஞர்கள் தான் குழப்பி அது அஷரியா என்றும் மாத்துருதியா என்றும் ஜஹமியா என்றும் பல்வேறுபட்ட பிளவுகளை இந்த விஷயத்தில் முஸ்லீம் உம்மத்துக்குள்ளே உருவாக்கியிருக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே நம்பணும், மாற்றக்கூடாது, மறுக்கக்கூடாது, அதை படைப்பினங்களுடைய செயல்களுக்கு ஒப்பாமல் இருக்கணும். இந்த பிரச்சனையில தான் இலங்கையிலையும் சரி இந்தியாவிலையும் சரி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் எங்கும் நிறைந்தவன்னு சொல்லுவாங்க. அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அல்லாஹ் எங்கே இருந்தால் என்ன, அல்லாஹ்வை நம்புனா சரிதானேன்னு சொல்லி. அல்லாஹ்வை பற்றி அவனே சொன்னதுக்கு பிறகு அவன் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை, நான் சும்மா அல்லாஹ்வை நம்புறேன்னு சொன்னால் அது மிகப்பெரிய வழிகேட்டை உண்டாக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தெளிவாக பல இடங்கள்ல அர் ரஹ்மானு அலல் அர்சிஸ்தவா, ரஹ்மான் அரசின் மீதானான் என்று குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றார். பொதுவாக சாதாரண மக்களே என்னமாலும் பிரச்சனையோட இப்படி மேலே கையை காட்டுறாங்க. முஸ்லீம் அறிக்கொண்ட அவசியம் கிடையாது, காபீர் கூட அப்படி தான் காட்டுறான். நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் அலைந்த தலைவனடான்னு சொல்லி அதை இந்துக்கள் கூட கடவுளண்டா மேலே உள்ளவன் என்கிறத நம்புறாங்க. பேச்சுக்கு கேட்டால் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் மனிதனுடைய இயல்பான நம்பிக்கை இறைவன் மேலே இருக்கிறான்ங்கிறது. ஏராளமான ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இர்ஹமு மன்பில் அர்லி யர்ஹமுக்கும் மன்பிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான், இப்படி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. வானத்தில் உள்ளவன் என்று குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ்வை தான் சொல்லுது. அப்போ இப்படி தெளிவாக ஹதீஸ் இருக்கும்போது மக்கள் மத்தியில் தவறான கருத்து கொடுக்கப்பட்டு சாதாரண சின்ன பிள்ளை வரைக்கும் ஒரு செய்தி பரவிருச்சு, அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். இது அப்துரோப் இன்னும் கொஞ்சம் இதாக்கி அவன் பண்டியிலும் இருப்பான் பண்டி பாலிலும் இருப்பான்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை சார்ந்தது. அது எங்களுடைய கொள்கை ரீதியில் பெரிய வழிகேட்டை உண்டாகக்கூடியது. எனவே இந்த விஷயத்திலையும் நம்ம ஒரு தெளிவடைய வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் என்ன சொன்னானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எந்த மாற்று விளக்கமும் சொல்லாமல், மாற்று விளக்கம் சொல்லணும்டா அதுக்கு ஏதாவது அடிப்படையான காரணம் இருக்கணும், அந்த ஆதாரத்திலேயே காரணம் இருக்கணும். அதுக்கு கரீனான்னு அரபில் சொல்லுவாங்க. ஒரு காரணம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், காரணம் ஆதாரபூர்வமாக இருந்தால் சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை அப்படியே நம்பணும். படைப்புகளுக்கு ஒப்பாக இல்லாமல் அந்த பண்பு விஷயத்தில் அல்லாஹ் உயர்ந்தவன், தன்னிகர் இல்லாதவன், ஒப்புவமை இல்லாதவன். அல்லாஹு தாலா தன் அந்தஸ்துக்கும் கண்ணியத்துக்கும் ஏற்ற விதத்தில் இந்த செயலை செய்வான் என்கிற நம்பிக்கை வேண்டும். இது சற்று விரிவாக நாங்கள் பேச வேண்டிய ஒரு விஷயம். அதாவது கொள்கை ரீதியில் அடிப்படையில் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். என்றால் கொஞ்சம் கொஞ்சம் சருகிற நேரத்தில் பெரிய வழிகேடுகள் வாரதுக்குரிய ஒரு விஷயம். எனவே கலிமாவில் இந்த பகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை ஆதாரங்களோடும் சரியான தெளிவோடும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.